வணக்கம் நண்பர்களே. வைக்கம் போராட்டத்தை குறித்த ஒரு உண்மையான வரலாற்று பதிவினை என்னுடைய முந்தைய வீடியோவாக வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். அதில் சில முக்கியமான பாட்டு மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிடுங்க. ரைட், இப்போது இந்த வைக்கம் போராட்டத்தில் அதிகமாக முன்மொழியப்பட்ட பேர் ஈவே ராமசாமியா, ஈவேரா. அவருடைய பின்பற்றாளர் பெரியார் என்று அழைக்கப்படுவார். ஆனால் டி.கே. மாதவன் யார்? டி.கே. மாதவன் தான் இதனுடைய கதாநாயகன். இதை வடிவமைத்தவர், இந்த வைக்கம் போராட்டத்தை வடிவமைத்து வழக்கறிஞர் அவர். இதெல்லாம் எங்கே அதை வடிவமைத்தார்? மற்றும் சில தோழர்கள், நான் டி.கே. மாதவன் மற்றும் சில தோழர்கள். மிக முக்கியமாக வேலாயுத நாயர் சொசைட்டியே இந்த வைக்கம் போராட்டத்தை தவிர்த்துருக்காங்க. என்ன காரணம்? ஜாதி காரணம் இல்லை. வேலாயுத நாயர் பேரை மறைச்சிட்டாங்க. கேசவ மேனன், அப்புறம் நீலகண்ட நம்பூதிரி, இவர்கள் பேரெல்லாம் வேலாயுத நாயர், நீலகண்ட நம்பூதிரி, இதெல்லாம் மாதவன், டி.கே. மாதவன், இவர்கள் பேரெல்லாம் மறைச்சாங்க. நாயர் சொசைட்டி இந்த போராட்டத்துக்காக மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்தவங்க. அவங்களை இவங்க யாருமே கண்டுக்கல. யார்? வைக்கம் போராட்டத்தை அந்த போராட்டத்தை வரலாற்று பதிவாக வடிவமைப்பவர்கள் சில தவறுகள் செய்கிறார்கள். அதை சுட்டி காட்டுறதான் என்னுடைய எண்ணம். அதனால தான் டி.கே. மாதவன் அப்படிங்கிறவர் கொண்டு வருது. அவருடைய தோழர்கள் ஐயங்காளி, இதெல்லாம் யார்? என்னோடய வீடியோவில் பாருங்கள், முந்தைய வீடியோவில் போட்டிருப்பேன். ஐயங்காளி, இதை டிஸ்கிரிப்ஷன்லையும் இது கூட நான் அந்த எண்டில், இந்த வீடியோட எண்டில் அந்த வீடியோ இது வரும், நீங்கள் பாருங்கள். ஐயங்காளி யாரெல்லாம் இதை முன்னெடுத்தார்கள், 1865 ஆரம்பித்தது, எல்லாத்தையும் போட்டிருப்பேன். ஸோ வைக்கம் போராட்டத்தை பற்றி உண்மையான பதிவு போடுறது என்னுடைய நோக்கம். இதில் ஒருவரை மட்டும் முன்னெடுப்பது என்பது ஏதோ ஒரு அரசியல் கட்சியினுடைய சூழ்ச்சியாக தெரிகிறது. நீங்கள் ஈவே ராமசாமி பெரியாரை எப்படி வேணாலும் கொண்டாடி கொள்ளுங்கள், அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அவருடைய சிந்தனைகளை நானும் மதிக்கிறேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் அவரை பெரிய ஒற்றை கடவுளாக பிம்பமாக்குவது என்பது எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் வரலாற்று பதிவுகளை போட்டிருக்கிறேன். இன்னும் திருமாவுக்கு இதில் ஒரு செய்தி இருக்குது, அதை நான் அந்த வீடியோலையும் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் திருமா செய்தியை மட்டும் தனியாக சொல்கிறேன். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.